அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மந்த்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பார்க்கலாம். மந்த்க்கான இது வந்து பொசிஷன் பேஸ்டுங்க, இன்ட்ராடே கிடையாது. பொசிஷனும் மேக்ஸ் தான் அப்படிங்கிறது தான் நம்ம ரூல். நம்ம ப்ரைஸ் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு மாதமும் நம்ம போடுற மந்த்லியோ வீக்லியோ இயர்லியோ எல்லாமே எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இருக்கிறதுல இயர்லி தான் பவர்ஃபுல்லு. இயர்லிக்கான வீடியோ வருஷ முதல்ல போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட் இருக்கும், இயர்லி வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க. மந்த்லி வீடியோ எவ்ரி மந்த் பிகினிங்லேயே போடுவேன். அது இந்த வீடியோ ப்ரீ மார்க்கெட். வீக்லி எவ்ரி வீக் எக்ஸ்பைரி, எல்லாமே எக்ஸ்பைரி பேஸில் தான் இருக்குங்க. எக்ஸ்பைரி முடிந்த உடனே போடுவோம். இது பொசிஷன் கிளாஸ்ல ஒன் ஆஃப் தி மெத்தட் தான். இது ஸ்டாக்குக்கு போடலாம், எனி இண்டெக்ஸ் எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ஸோ இன்னும் ஸ்டாக்கு நிறைய இந்த கிளாஸ் இன்ட்ராடே, இந்த பொசிஷன் கிளாஸை பற்றி கேட்டிருக்கீங்க. இன்ட்ராடே படித்த ஸ்டூடெண்ட் கூட நம்ம வருஷத்துக்கு 2 கிளாஸ் தான் எடுப்போம். இயர்லி இது பொசிஷன் கிளாஸ். அது வந்து ஆகஸ்ட்ல இருக்கும். நான் முன்னாடி வந்து டேட் அனௌன்ஸ் பண்றேன், அது எல்லாமே நான் இதில் சொல்லுவேன். ஆகஸ்ட் மந்த் இருக்கும் பொசிஷன் கிளாஸ். ஓகேங்களா? இது டே கேண்டில், மந்த்துக்கு வந்து டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும். ஸ்டாப் லாஸ் ஓகேங்களா? வீக்லியும் டே கேண்டில் தான் கொடுக்கணும். ஆனால் உண்மையான ஸ்டாப் லாஸ், ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வீக்லிக்கு கொடுக்க முடியாததுனால 15 மினிட்ஸ் க்ளோசிங்கை வச்சு கன்ஃபார்ம் பண்ணி வெளியே வந்துடுறோம். மறுபடியும் அது உள்ள வந்தாலும் நீங்க எடுக்கணும். வீக்லிக்கு வந்து நம்ம எப்படி சொல்லியிருப்போம், 52 வாரத்தில் 44 வாரம் சக்ஸஸாக இருக்கும், 8 வாரம் மிடில் இருக்கும், இல்லை ஸ்டாப் லாஸ் ஆகிட்டோம்னா ஆப்போசிட்ல ட்ரேட் கிடைக்கும். ஆனால் மந்த்லியில நம்மளுடைய மினிமம் டார்கெட் வீக்லியா இருக்கட்டும் மந்த்லியா இருக்கட்டும் எல்லாருக்குமே 100 பாயிண்ட்ஸ் மினிமம். அது ஷூரா கிடைக்கும் என்ட்ரி பிளேஸ் வந்தாங்க. ஆனா அந்த என்ட்ரி பிளேஸ் வரும் பொழுது அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அதுதாங்க இம்பார்ட்டன்ட். கன்ஃபர்மேஷன் இருக்கணும் உங்ககிட்ட. இல்ல சார், நான் உங்க பிரைஸ் அப்படியே வந்தாலும் டச் ஆனது இது கொடுங்க சார், நோ ப்ராப்ளம் எடுக்கலாம். அப்போ ஹெட்ஜிங்கோட எடுத்து பண்ணுங்க ட்ரேட் பண்றதா இருந்தா. ஸ்டாக் எல்லாம் ஸ்பெசிபிக் டேட்டே இருக்கும். அந்த டேட்ல தான் அந்த ஸ்டாக் ஏறும். அந்த டேட், அந்த வேல்யூ, அதுல மேக்ஸ் வேல்யூ வரும். அன்னைக்கு என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ கீழே இருந்தா தான் அந்த ஓவராலுக்கு அந்த மார்க்கெட் வந்து அது ஸ்டாக் இறங்குறதும், அதுவும் நம்மளால அது பண்ண முடியும். இதெல்லாம் மந்த்லி பொசிஷன் பேஸ்ல பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ல பண்றது, இல்ல ஹெட்ஜிங்கோட பண்றது, இதுல ஸ்டாக் ஆப்ஷன் பொசிஷனா பையிங் எடுத்து பண்றது எல்லாமே இதுல இருக்கும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு இந்த மந்த் ஜூலை மந்த் எக்ஸ்பைரி டேட் 28 வரைக்கும் இருக்கு, 28ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்பைரி இருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இது வேலிடு. அதுக்கப்புறம் இதை இக்னோர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கு. இங்கிருந்து கீழே வந்தா 23,438 to 23,328 இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க வந்தா ஓகேங்களா? மினிமம் ஸ்டாப் லாஸ் வந்து 23,328 கீழே பிலோல டே கேண்டில் க்ளோஸ் வச்சா ஸ்டாப் லாஸ். அதே இங்கிருந்து மேல போனா இந்த மந்த் 24,672 24,762 இங்க இருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ். அது அந்த ட்ரெண்ட் அந்த மந்த் ஸ்டாப் லாஸ் இருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து 24,762 இதுக்கு மேல டே கேண்டில் க்ளோஸ் வச்சா ஸ்டாப் லாஸ். அப்போ இந்த மந்த் இங்க இருந்து இதவோ அல்லது இதையோ போய் தொட்டே ஆகணும். கரெக்டா? முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. செல்லிங் பண்றவங்களுக்கு எல்லாம் இது வந்து செம ஆப்பர்ச்சுனிட்டியான இதுங்க. செல்லிங் பண்றவங்களுக்கு பையிங் இங்க வந்தாதான் நம்ம டிசிஷன் எடுக்க போறோம். இங்க இருந்தே இப்ப இந்த பக்கம் தான் போகுதான்றதெல்லாம் நம்ம இன்ட்ராடேவை வச்சு கண்டினியூவா கொண்டு போவோம். இன்ட்ராடே கால்குலேஷன் இல்லையா, அதெல்லாம் எப்படி இன்ட்ராடே படிச்சவங்களுக்கு பொசிஷன் படிச்ச உடனே அது தெரிஞ்சு போயிடும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம். அப்போ இங்க இருந்து நம்ம இங்க மேல போகுதா இல்ல இங்க இருந்து கீழே வர போகுதா, எங்க வந்தா நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கறத வெயிட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல போனாதான் டிசிஷன், இந்த மந்த் இங்க வந்தாதான் டிசிஷன். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? இல்ல நான் இங்க இருந்து இந்த டைரக்ஷன் போகுது சார், என்னுடைய டெக்னிக்கல தெரிஞ்சிச்சுன்னா தாராளமா நீங்க எடுக்கலாம். அப்போ இந்த மந்த்துக்கான லெவலை உங்க இதுல நோட் பண்ணி வச்சுக்கோங்க, செக் பண்ணி பாருங்க. வீக்லிக்கான லெவல் அடுத்த வீடியோ பண்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.